கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எத்தனையோ தேசத்துக்குள் இணைந்திருக்கிறீங்க. கால வேளையிலே நிறைய குடும்பத்திலே ஆலயத்து கிளம்பிட்டு இருப்பீங்க. ஒரு சில குடும்பங்கள் ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை. கர்த்தர் தெரியும். மார்க் 16 அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களுக்கு சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசமா இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே என்ன அதிசயம் நடக்கும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே அடுத்த ஸ்டேஜ் வளர முடியல. அவைக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, ஆனா அடுத்த ஸ்டேஜ் வளர முடியல. அதுக்குள்ள காரணம் என்ன அப்படின்னா, அது நிறைய சொல்லலாம். நம்ம அந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா விசுவாசத்துல வளரணும். அது நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் அப்படின்னாலே முதல்ல அதை நாம் அறிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது அதுக்கு மேல என்ன எழுதியிருக்கு, அது கீழே என்ன எழுதியிருக்கு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இன்னும் எப்படி இருக்கிறோம், எப்படி மாறணும், பரலோகத்துக்கு போறதுக்கு இன்னும் நம்ம என்னெல்லாம் செய்யணும், இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, உட்காந்து வேதத்தை தியானிக்கும் போது, ஒரு பக்கம் ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார், இன்னொரு பக்கம் எந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும், எப்படி நான் பாவம் பண்ணி பறிக்க பண்ணணும், எல்லாமே நமக்கு ஆவியான கற்றுத் தருவார். சில நேரத்திலே 24 மணி நேரம் வாழ்க்கையிலே விசுவாசம் எப்படி இருக்கு, ஒரு கடன் பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது, வீட்டுல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும்போது, இல்ல பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் வரும்போது, இல்ல குடும்பத்தினுடைய மற்ற காரியங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன காரியம் ஒரு பிரச்சனை மாதிரி வெடிக்கும் போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்முடைய விசுவாச ஜீவியம், விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு, கர்த்தரை விட்டு தள்ளி போற 1000 காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள ஒரு மனுஷன் போகும்போது எப்படி சிக்கி கொள்றான், எல்லாமே நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா இப்ப கையில செல்போன் இருக்கு. இந்த செல்போன் மூலியமாக ஒரு முழு உலகத்தையே பார்க்கலாம்ப்பா. நம்ம எந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்கு நியூஸ்ல பார்க்கலாம். இன்னும் எத்தனையோ வெப்சைட் இருக்கு. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் போனா நம்ம என்ன கேட்டாலும் அது டைப் பண்ணா போதும், உடனே அது அங்கேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி காமிக்கும். ஒரு பேங்க்ல உள்ள அக்கௌண்ட் இங்க வீட்டுல பாத்துடலாம். எல்லாமே கையில செல்போன்ல வந்துருது. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைக்குள்ள பாடம் செல்போனுக்கு வந்துருது. ஒரு கிராமத்துக்குள்ள இருக்காங்க, ஆனா சிட்டிக்குள்ள பணம் கட்டி ஆன்லைன்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. காலேஜ் எப்படி படிச்சீங்கன்னு கேட்கும்போது ஆன்லைன்ல படிச்சு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான்.
இப்படி நமக்கு ஏகப்பட்ட வாசல், நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இப்ப நம்ம தேவனர்லி அப்ப மினிஸ்டர் மூலியமா நீங்க இணைந்திருக்கிறீங்க. ஆன்லைன் மூலியமா தான் வருது. காலவேளையில வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. ஆன்லைன்ல தான் கேட்குறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பிரயோஜனமா இருக்கிற காரியங்களும் செல்போன் மூலியமா, லேப்டாப் மூலியமா, ஆன்லைன் மூலியமா நீங்க பார்க்க முடியும். ஆனா கெட்டு போற காரியம் 1000 இருக்கு. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, விசுவாசியா மாறியாச்சு. ஆனா சில குடும்பத்துல எது தொடருது அப்படின்னா பாவம் தொடருது. அது ஒரு வேதனையான காரியம். சிம்பிளா சொல்றேனே, அது நிறைய பிரயோஜனமா இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல நான் இனிமேல் செல்போன் பார்க்க மாட்டேன், தேவையெல்லாம் வீடியோ பார்க்க மாட்டேன், நாடகம் பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், பொய் பேச மாட்டேன், நான் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்வேன், நான் உண்மையா இருப்பேன், நான் ஆலயத்துக்குள்ள இனிமேல் எப்பொழுதும் நான் சர்ச்சுக்கு வந்துடுவேன், நான் கையில பைபிள் எடுத்து வாசிப்பேன், நான் ஜெபம் பண்ணுவேன், நான் தேவனை தேடுவேன், எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு வரம் வேணும், எனக்கு பரிசுத்தவினால் நான் நிரப்பப்படணும், தரிசனம் பார்க்கணும், சொப்பனம் பார்க்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட காரியங்கள் எல்லாம் பொருத்தனை பண்ணி தேவன்கிட்ட கேட்டு ஒன்னொன்னா கேட்டு 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 வாங்குவாங்க. ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பார்த்தா வீட்டுல குடும்பத்துக்குள்ள இல்ல வாழ்க்கையில ஏதாவது எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தா இவங்களுக்கும் தேவனுக்கும் நிறைய ரொம்ப தூரமா போயிருவாங்க. ரொம்ப தூரமா போயிடுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, பழைய மாதிரி கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, பழைய மாதிரி ஜெபிக்க முடியல, பழைய மாதிரி தேவனை தேட முடியல. நான் சொல்லலாம், நான் நிறைய வீட்டுல இது அப்படியே நடக்குப்பா. என் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு உபத்திரம் வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எத்தனை ஸ்டெப் வளர்ந்துருக்கோம், இன்னைக்கு நம்ம எத்தனை ஸ்டெப்ல இறங்கியிருக்கோமா, கூடி இருக்கிறோமா கண்டுபிடிக்க முடியும். ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது அந்த வசனத்தை உட்காந்து மறுபடியும் உட்காந்து தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். புதிய ஏற்பாடு ரொம்ப தியானிப்பேன். புதிய ஏற்பாடு எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு பக்கமா பெருக்கிட்டு இருப்பேன். இதுக்குள்ள வசனம் இன்னும் வேற எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உட்காந்து ஒன்னொன்னா யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு நான் எப்படி கையில பைபிள் எடுத்து தியானிக்கிறேன், எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பார். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில எத்தனை மணி நேரம் தேவனோட சமூகத்தில் இருக்கேன், 10 வருஷம் முன்னாடி எத்தனை மணி நேரம் தேவனோட சமூகத்தில் இருந்தேன். பரலோகம் நம்மளை பார்த்துட்டே இருக்கு. ஒரு காலத்துல நம்ம எப்படி ஜெபம் பண்றோம், இன்னைக்கு எப்படி ஜெபம் பண்றோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் லாக்டவுன் நேரத்தில் அவர் ஒரு கடை வச்சிருந்தார். மத்தியானம் 1 மணி இல்லை 2 மணிக்கு அடைச்சிருவாரு. வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 மணி 6 மணி உள்ள போய் ஜாமானெல்லாம் அடிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவார். நைட் நேரத்தில் இல்லை சாயங்கால நேரத்தில் வீட்டில் குடும்ப ஜபம், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது, அப்புறம் ஆன்லைனில் இணைந்து ப்ரேயர் பண்ணுறது எல்லாம் நடந்துச்சு. அந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வியாபாரம்லாம் ஸ்டார்ட் ஆயிட்டு இப்போ ரீசெண்டாக கேட்கும்போது லாக்டவுனில் இருந்த மாதிரிலாம் என்னால் இருக்க முடியல. இப்போம்லாம் நான் ரொம்ப பைபிள் வாசிக்கல, ரொம்ப ஜெபம் பண்ணல, குடும்ப ஜெபம் இல்லை, ஆவிக்குரிய செய்தினால கேட்க முடியல. எனக்கு காலையிலிருந்து ராத்திரி வரையும் எனக்கு வியாபாரம் தான் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொன்னாரு. தவிர நான் இன்னொரு ஸ்டெப் நான் முன்னேறிட்டேன், இன்னொரு ஸ்டெப் நான் ஆவியில வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்துக்குள்ள போயிட்டு ஒரு மனுஷன் வெளியில வரும்போது 5 வருஷம் 10 வருஷம்லாம் காணாம போயிருது. ஒரு வாலிப பிள்ளை சர்ச்சுக்கு போகும்போது பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா, அதே போல வாழ்றா, கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி இதனோட சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணி தரிசனம் பார்க்குற கிஃப்ட், சொப்பனம் பார்க்குற கிஃப்ட், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது,
வரங்களை பெற்றுக்கொள்ற எல்லாம் நடக்கு. கல்யாணம் முடிஞ்சது, அவ்வளவுதான். பைபிள் வாசிக்கிற பழக்கம் இல்லை, ஜெபிக்கிற பழக்கம் இல்லை, நேரம் இருந்தா சர்ச்சுக்கு போறது, நேரம் இருந்தா தேவனை தேடுறது. கேட்டா வந்த புருஷன் தண்ணி அடிக்காது, கணவர் சரியில்லை, நானே உடஞ்சு போயிருக்கேன், என் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு. இப்படிதான் உட்கார்ந்து வீட்டுள்ள காரியத்தை சொல்லிட்டு இருப்பாங்க தவிர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டேங்க. வேதனையான காரியம். எனக்கு வியாபாரமே இல்லைன்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு வியாபாரம் தராது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை போய் வியாபாரம் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக மாட்டேங்க. இதெல்லாம் அந்த கடைசி காலத்துல நடந்துட்டு இருக்குப்பா. ஆமா, வேதனையான காரியம் தான். ஏன்னா சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. பாஸ்டர் இன்னைக்கு என்ன செய்தி அப்படிம்பீங்க. இன்னைக்கு உள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி தான். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம தேவனோடு நடக்கிறோம் என்பதை இன்னைக்கு உள்ள செய்தி மூலியமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என்னோட வாழ்க்கையில சில அடையாளங்கள்லாம் இருக்கும். அந்த அடையாளங்கள் நமக்கு தெரியுதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு தெரியும். ஆன்லைன் மூலியமாக சில குடும்பத்திலே போன் மூலியமா ஜெபிக்க வருவாங்க. சில சர்ச்சுக்கு போய் செய்தி கொடுக்க போவேன். அங்குள்ள காரியங்களும் கர்த்தரோட கிருபையினாலே அதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் வரும். இது எல்லாம் பார்க்கும்போது சில அசுத்த கிரியைகள் அழிக்கப்பட்டிருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் தடுமாற்றம் இருக்கோ கர்த்தருடைய ஆவியான பேசியிருப்பாரு. அதே நேரத்தில் சில கிரியைகள் அழிக்கப்படும். சில குடும்பத்துக்குள்ளே தந்திரமா சில கிரியைகள் இருக்கும். ஆவியானவர் உணர்த்தும் போது அந்த குடும்பங்கள், என்னோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, நான் கர்த்தரை விட்டு தள்ளி பிடிஞ்சு உடனே மனம் திரும்புவாங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பு. ஒரு குடும்பத்திலே ஒரு மனுஷனை விட்டு ஒரு சர்ப்பம், ஒரு அசுத்தாவி, ஒரு பொல்லாத ஆவி, ஒரு தீட்டுப்படுத்துற ஆவி, ஒரு அருவருப்பான ஆவி ஒரு மனுஷனை விட்டு வெளியில போகணும் அப்படின்னா அந்த குடும்பம் மனம் திரும்பி, என்னோட வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், நான் மனம் திரும்பி. ஏன் மனம் திரும்பி அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மனம் திரும்பாமல் இருக்கிறதுனாலதான் சில அசுத்தாவினுடைய கிரியைகள் தொடருது. வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. பிசாசுனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பார். ஆனால் இந்த செய்தி எந்தெந்த நாட்டுக்குள்ள கேட்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தேவனோடு இருக்கும்போது அந்த தொடர்பு வேற மாதிரி இருக்கும். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிட்டான் அப்படின்னாலே அவனோட வாழ்க்கையில வருத்தம் இருக்கும், ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை, இருளான ஒரு வாழ்க்கை, தவறான ஒரு வாழ்க்கை, பாவ அடிமை, பொல்லாத சிந்தனை, கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உடனே நடக்கும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல நிறைய குடும்பத்துல வாழ்றாங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை. இந்த நாளிலேயாவது சில குடும்பங்கள் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா காரியமும், பிரச்சனைகள் மாறும், உபத்திரங்கள் மாறும், பாடுகள் மாறும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்னோட நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவ மட்டும்தான் இருக்கணும். உலகத்துல விக்கிரத்துக்குள்ள போயிடக்கூடாது, உலக வழிபாடுகளுக்குள்ள போயிடக்கூடாது. சில குடும்பத்துல மாந்திரிகம், பிள்ளி சுனியம், ஏவல் இப்படி எங்கேயாவது போயிருந்தாங்க. அப்புறம் அஞ்சனம் பாக்குறது, நாள் பாக்குறது, நேரம் பாக்குறது, குறி கேட்கிறது. கர்த்தரை விட்டு தள்ளி போய் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இருக்கோ அது எல்லாம் செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில சாபத்துக்குள்ள போயிருந்தாங்க. அப்ப இந்த கால வேளையில பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு கிளம்பியாச்சா,
என சில குடும்பத்திலே சர்ச்சைக்கு போகாம இருக்கிறாங்க. வேதனையான காரியம். யாரெல்லாம் இணைந்து இருக்கிறீங்களோ சர்ச்சைக்கு கிளம்புங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என் குடும்பம் ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கணும், என் வாழ்க்கை ஃபுல்லா ஆசீர்வாதமா இருக்கணும், ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு நல்ல படிக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா சர்ச்சைக்கு கிளம்பி போயிருங்க. ஏன்னா சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். இந்த காலவேளையில என்னோட சமூகத்துல ஆலயத்துல போய் காத்திருங்க. கத்தர் உங்களோட பேசுவார். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்களாவன. அந்த அடையாளம் எப்படி தெரியுமா இருக்கும்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லியாச்சுனாலே போதும், அந்த இடத்துல பிசாசை துரத்த முடியும். ஐயா, நான் பிசாசை துரத்தணும், அப்ப நான் எப்படி இருக்கணும்? பைபிள் பிரகாரம் எப்படி இருக்கணும்? பேசுற பேச்சு உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், தேவனோட வார்த்தை கீழ்ப்படியணும், தேவ திட்டத்துக்குள்ள வரணும், மனம் திரும்பி இருக்கணும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னைக்கு சில குடும்பத்துல பிசாச துரத்தணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. பிசாச துரத்தணும் சொல்லி ஆசைப்படுறாங்க. நம்ம கையில இருக்க செல்போன்ல எத்தனை மணி நேரம் தேவையில்லாத வீடியோ, எத்தனை மணி நேரம் தேவையில்லாத காரியங்கள். வீட்டுல சில குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலைல சர்ச்சுக்கு போறாங்க, அப்புறம் வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் கையில செல்போன் எடுக்கிறாங்க, அப்புறம் மற்ற நாள்ல அழகா வீட்டுல படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, அப்புறம் நேரம் போலலாம் அப்படியே டிவி ஆன் பண்ணி அப்படியே எதையாவது உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. நேரத்தை ஃபுல்லா வேஸ்ட் பண்ணிருக்காங்க. 24 மணி நேரமும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில இருந்தா மட்டும்தான் நம்ம 100க்கு 100 பிசாசை துரத்த முடியும். ஒரு குடும்பம் பிசாசை துரத்தணும் பிரதர், நாங்களும் பிசாசை துரத்தணும் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கர்த்தரோடு இருக்கிறோமா மட்டும்தான் யோசிக்கணும். ஒரு பக்கம் பார்த்தா அவனுக்கு சோதனைக்காரன் என்று எழுதப்பட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா பிசாசுக்கு போய் திருடன், இன்னொரு பக்கம் பார்த்தா வஞ்சிக்கிறவன். சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்காங்க. அது ஒரு வேதனையான காரியம். கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நம்ம தேவனுக்கு பிரியமானபடி இருக்கிறோமா, நம்ம உண்மையா இருக்கிறோமா. ஏன்னா பிசாச துரத்தணும் அப்படின்னா ஒரு குடும்பம் முழுசா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய கேள்விகள் தான் இருக்கு. சில குடும்பத்துல அந்தரங்கத்துல பாவங்கள், சில குடும்பத்துல பாவ கட்டுகள் அடிமையில இருக்கிறாங்க, சில குடும்பத்துல மறுபடியும் பழைய சுபாவங்கள், அந்த ஜென்ம சுபாவங்கள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், வீணான காரியங்கள், வீணான வார்த்தைகள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். ஐயா, நான் பிசாச துரத்தணும். பிசாச துரத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி நான் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேனா, அவருடைய கற்பனையை கை கொள்றேனா. புதிய ஏற்பாட்டுல நமக்கு எத்தனையோ வசனம் இருக்கு, எத்தனையோ வசனம் இருக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், மார்க்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம், எல்லாமே முக்கியமான வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கோ அதை நம்ம கை கொள்ளணும். கை கொண்டா மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே
வசனத்தை உறுதிப்படுத்தினார், ஆமேன் என்று முடிகிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளை பிசாச துரத்தணும் அப்படின்னா நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில எந்த பிசாசும் தொடராது. நம்ம இன்னொரு பிசாசு துரத்த முடியும். அப்ப பிசாசு துரத்தணும் அப்படின்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அப்படியே வாழணும், விசுவாசியா இருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும், ஆலயத்துல நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா எல்லாமே உள்ள வந்துடும். சில குடும்பத்துல பிசாசு துரத்திருந்தாங்க, ஆனால் சத்துருக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. இந்த கடைசி காலத்துல போலி அடையாளம், அற்புதம் எல்லாம் நடக்கு. மத்தேயு சுவிசேஷத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு, அக்கிரமம் செய்யும்காரரே அப்படிங்கிற. என்ன காரணம்? பிசாச துரத்துறாங்க, எல்லாம் நடக்கு. ஆனா தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? ஒரு குடும்பத்துல ஒரு பிசாச துரத்தணும் அப்படின்னா அவங்க முதல்ல இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். அப்பதான் அந்த போன பிசாசு மறுபடியும் வராது. அதனால யாரெல்லாம் பிசாசு துரத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா, நம்ம ஜெபிக்கிறோமா, நம்ம தேவனை தேடுறோமா, இது ரொம்ப முக்கியம். என்ன என் வாழ்க்கையில நான் மாந்திரியத்துல கஷ்டப்பட்டு விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து ஒரு மனுஷன் எனக்கு மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். 13 வருஷமா மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தான். நான் தேவனை தேட ஆரம்பிச்சேன், தேவனோட வார்த்தையை கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன், வசனத்தின்படி வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சேன், பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணிச்சேன். என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, என்னுடைய பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. என்னோட சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். கர்த்தருடைய கிருபையினாலே இந்த நிமிஷம் வரையும் உயிரோட இருக்கேன். ஆனா எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணாங்களோ அவங்க தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? நம்ம தேவனோடு தேட தேட தேட, தேவனோடு உறவாட, தேவனோடு ஐக்கியமா இருக்க, தேவனோடு பழகும் போது, என்னோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வாதம் தான். பிசாசுலாம் அழிஞ்சே போயிடுவான். நம்ம தேவனை தேடணும். நீ சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்க, அதுதான் வேதனையான காரியம். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது 2017 வீட்டுல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல அழகா கையை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் 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 சொல்லி அழகா தேவனை துதிச்சு கொண்டே இருந்தேன். ஒரு 10 நிமிஷம் அப்படி செஞ்சிருப்பேன், அவ்வளவுதான். அந்நிய பாசனால நிரப்புனார். ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் எப்பமெல்லாம் வெளியில புறப்பட்டு போறணும் எப்பொழுதுமே அந்நிய பாஷை பேசுற கிஃப்ட் கொடுத்தார். அதே போல கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நைட் நேரத்துல ஒரு 8 மணி 9 மணிக்கு உட்காந்தேன்னா காலையில் சில நேரத்தில் 3 மணி 4 மணிலாம் ஆயிரும். பேசாம கையில பைபிள் எடுத்து உட்காந்து வாசித்துட்டு இருப்பேன், தேவனை தேடிட்டு இருப்பேன். வசனத்தின்படி வாழ்றதுக்கு எப்படி வாழணும், எப்படிலாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து வேதத்தை தியானித்து தேவனோடு பேசக்கூடிய கிருபை தந்தார். 2020 ஒரு கிளை சபையில போய் இரவு நேரத்தில் ஒரு சர்வீஸ் நடத்த கத்த கிருபை செய்தார். அன்றைய தினத்திலே ஒரு தாயாருக்குள்ள இருந்து சர்ப்பம் வெளியில போச்சு. அடுத்த நாள் சாட்சி சொல்லிட்டு போனாங்க. இந்த மாதிரி பல மாசமா என்னோட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அந்த சர்ப்பம் என்னை விட்டு வெளியில போச்சு. அதே போல கர்த்தர் எனக்கு சொப்பனத்து மூலியமா உறுதிப்படுத்தினார், அதை அப்படியே கொண்டு வந்து சொல்லிட்டு போறேன் அப்படின்னாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம தேவனை தேட தேட, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள வர, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கு, என்னென்ன தேவையில்லாத கிரியைகள் இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். நம்ம தேவனுடைய பிரசன்னத்துல இருக்கணும், நம்ம ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். நான் அந்த அம்மாவுக்கு நான் ஜெபமனவும் இல்லை, ஒண்ணும் செய்யல. அவங்க ஆலயத்திலே ஒர்ஷிப் நேரத்திலே தேவனை தேட ஆரம்பிச்சாங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க.
அந்த நேரத்துல அவங்கள விட்டு வெளியில போயிட்டு அவ்வளவுதான். அப்ப ஆலயத்துக்குள்ள தேவனை தேடும் போது, நம்ம விசுவாசத்தோடு தேடும் போது, நம்ம வாழ்க்கையில ஏதாவது கத்தரை விட்டு தள்ளி போன காரியம் இருந்தாலும் அது எல்லாம் கரெக்டா கிளியர் ஆயிரும். அதே நேரத்துல நான் ரொம்ப விசுவாசத்துல இருக்கேன், நான் தேவனோட வார்த்தைக்கு அப்படியே கீழ்படுகிறேன், நான் பரிசுத்தமா வாழ்றேன், நான் என் மனைவிக்கு துரோகம் பண்ணல, நான் என் கணவருக்கு துரோகம் பண்ணல, நாங்க குடும்பமா உண்மையா இருக்கோம், நாங்க பரிசுத்தமா இருக்கோம், நாங்க எந்த ஒரு அநியாயம் செய்யல, நாங்க வசனத்தின்படி வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஜெபிக்கும் போது பிசாசுகள் ஓடும். ஹல்லேலூயா. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அப்ப துரத்தக்கூடிய ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு. அந்த துரத்தக்கூடிய அதிகாரம் நமக்கு இருக்கு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அபிஷேகம் செயல்படும். ஏன்னா சில குடும்பத்திலே நானும் பிசாசை துரத்தணும் அப்படிம்பாங்க. பிசாசை துரத்துறது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தையில இருக்கிறோமா அதுதான் ரொம்ப முக்கியம். நவமான பாஷைகளை பேசுவார்கள், அந்நிய பாஷை. இந்த கடைசி காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவன்கிட்ட கேளுங்க, எனக்கு அந்நிய பாஷை கிஃப்ட் தாங்கப்பா, எனக்கு நவமான பாஷை பேசக்கூடிய கிஃப்ட் தாங்கப்பா, அந்த வரம் எனக்கு வேணும்ப்பா, கேட்டு வாங்குங்க. ஏன்னா பக்தியில வளர முடியும், தேவனோட ரகசியங்களை பேச முடியும். கேளுங்க, தேவனோட பதவியில காத்திருந்து கேளுங்க. ஏன்னா சில குடும்பத்துல கேட்டு வாங்கியிருப்பீங்க, சில குடும்பத்துல கேட்டு வாங்காம இருப்பீங்க. தேவனோட சமூகத்துல காத்திருந்து கேளுங்க, தேவன் தருவார். அடுத்தாப்புல சர்ப்பங்களை எடுப்பார்கள். சர்ப்பம் அப்படின்னா நேர போய் பாம்பை போய் கையில பிடி அப்படி கிடையாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஒரு குடும்பத்திலே, ஒரு மனுஷனுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி பார்க்கும்போது சில குடும்பத்திலலாம் சர்ப்பத்தினால கட்டப்பட்ட நிலைமை. அது ஏன் வந்துச்சு அப்படின்னா ஒரு இச்சை, ஒரு விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், தந்திரமான ஒரு வாழ்க்கை, ஏமாற்ற ஒரு காரியம், வஞ்சிக்கிற காரியம், இது எல்லாமே பிசாசுடைய காரியம் தான். இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கு அப்படின்னா சர்ப்பம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடாது. ஐயா இது ஒரு மனுஷனோட வெளியில வரணும் அப்படின்னா ஜெபிக்கிறவங்களும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்திருக்கணும். அந்த குடும்பம் அர்ப்பணிச்சா மட்டும்தான் அந்த ஆவியர் வெளியில புறப்படும். எனக்கு இயேசுதான் எனக்கு வேணும், என்னோட வாழ்க்கையில நான் இனிமே பாவம் செய்ய மாட்டேன், நான் மனம் திரும்பி வாழ்வேன், நான் கர்த்தருக்கா வாழ்வேன் அப்படின்னு சொல்லி தாழ்த்தணும். தாழ்த்தும் போது ஆவியல் புறப்படும். ஏன்னா சில குடும்பத்துல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் கர்த்தரை விட்டு தள்ளி போய் விபச்சார அடிமையிலையோ, மதுபான அடிமையிலையோ, விக்கிரத்துக்குள்ளேயோ, இல்ல ஏதோ கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஏதோ ஒரு பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள என்ன கிரியை இருக்கு அவங்களுக்கு தெரியாது. வீட்டுல பார்த்தா சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, குடும்பத்துக்குள்ள பார்த்தா ஐக்கியம் இருக்காது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள் அப்படி உண்டு. சர்ப்பங்களை எடுப்பார்கள். அவங்களுக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது சர்ப்பத்துடைய கிரியைகள் இருக்கும், அதுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. பாவம் செய்கிறோம் பிசாசினால் உண்டாயிருக்கிறார். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஒரு குடும்பத்துக்குள்ள எந்த காரியத்துல கட்டப்பட்டிருப்பாங்கன்னா பிசாசனுடைய கிரியையில கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா தேவ குமாரனை நாம் கூப்பிட வேண்டும். பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கு 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 தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனுடைய குமாரன், யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ, தேவனுடைய குமாரன் வெளிப்படும் போது அந்த இடத்துல உள்ள கிரியைகள் அழிக்கப்படும். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு விஷம் நிறைந்த காரியமா இருந்தாலும் சரி. சில குடும்பத்துல எல்லாம் இவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, இவங்க பார்த்தா அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பாங்க, தேவனோடு தொடர்பு கொள்வாங்க. ஆனா குடும்பம் ஃபுல்லா பல காரியங்கள் உண்டு. அவங்க வாழ்க்கை பார்த்தா நெருக்கமான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும், ஒடுக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கும். ஆனால் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாவுக்கேதுவானது விஷமா கூட இருக்கலாம், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது.
ஏன்னா சில குடும்பத்துல இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்றதுக்கு, உண்மையா வாழ்றதுக்கு, தேவனோட வார்த்தை கீழ்ப்படியதுக்கு அர்ப்பணித்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இருக்கிற குடும்பத்துல பார்த்தா பல பிரச்சனை கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கும். அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள். அப்போஸ்தலர் ஃபுல்லா வாசித்து வரும் தெரியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு கிறிஸ்து ராஜானுடைய வாழ்க்கையில வியாதியஸ்தர் தொடும்போது சுகம், மரித்த லாசரு உயிரோட இருந்திருக்காரு. இது எல்லாமே அற்புத அடையாளம் தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியான இருக்கும்போது, பரிசுத்த ஆவியான இருக்கும்போது நமக்குள்ள இப்படிப்பட்ட வரங்கள் செயல்படும். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். வியாதியஸ்தர் மேல கையை வைக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அவங்களுக்கு குணமாயிரும். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்துட்டாங்க. கடைசி ஸ்டேஜ். அன்னைக்கு தேதியில நாங்க இருந்தேன், ஜெபம் பண்ணேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குடும்பமா போயிருந்தோம் அவங்கள பார்க்க. அன்னைக்கு அவங்களுக்கு சரியாயிட்டு. வயசு பார்த்தா 70 வயசு தாண்டி ஒரு 72 வயசு இருக்கும். முடியாம படுத்துட்டாங்க. அவ்வளவுதான் அந்த ஸ்டேஜ். ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவங்களுக்கு போய் ஜெபிக்க தேவன் கிருபை கொடுத்தார். ஒரு 10 நிமிஷம் ஆளை எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சோறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தேவன் கிருபையா ஜீவனை கட்டிட்டார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுக்குள்ள அது ஒரு வியாதியா கூட இருக்கலாம், மரண தருவாயில் கூட இருக்கலாம். தேவன் ஜீவனை கட்டளையிடுவார். தேவன் ஜீவனை கட்டளையிடுவார். 2 மாசம் முன்பாக ஒரு தாயாருக்கு ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், ஜெபிக்க தேவன் கிருபை செஞ்சார். அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. ஜெபிக்கும் போது நிறைய வார்த்தைகள் மூலியமாக அவங்களோட திட்டமா பேசினார். அதே போல கர்த்தர் இந்த நிமிஷம் வரை ஜீவனை கட்டளிட்டு, தீர்காயுசை கட்டளிட்டு, பூரண சுகத்தை கட்டளிட்டு பத்திரமா வைத்திருக்கிறார். நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் நம்ம யாருக்கு போய் ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு பூரண சுகம் கிடைக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது வியாதியில இருந்தாலும் அந்த வியாதி மாறிடும். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். நம்ம தேவனுக்கு மகிமை செலுத்த மகிமை செலுத்த மகிமை செலுத்த நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அதிசய அற்புதம் நடக்கும். நம்ம தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்தா போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள செய்தியை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல விசுவாசியா இருக்கணும். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அடையாளம். நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போறோம், நம்ம இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒரு வீட்டுக்குள்ள போறோம். அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்களுக்காக நம்ம ஜெபித்தால் பிசாசை துரத்த முடியும். அதே நேரத்தில் தேவன் நமக்கு அந்நிய பாச கிஃப்ட் கொடுப்பார். ஒருவேளை எனக்கு இது வரைக்கும் அந்நிய பாச கிடைக்கல, நவமான பாச கிடைக்கல அப்படின்னா கேளுங்க. அப்பா, நான் உமக்கு உண்மையா இருப்பேன்ப்பா, எனக்கு அந்நிய பாச தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க, தருவார். அடுத்தாப்புல சர்ப்பங்களை எடுப்பார்கள். ஒரு மனுஷனுக்குள்ள என்னென்ன ஆவி இருக்கு கர்த்தருக்கு தெரியும். நம்ம யாருக்காவது ஜெபிக்கும் போது அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கோ அது வெளியில புறப்பட்டு வரும். சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கிறீங்களா, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு வாழ்ற கற்பனைங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் எல்லாம் மாறிடும். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, எனக்கு கொஞ்சம் வியாதி இருக்கு, கொஞ்சம் பலவீனமா இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் சுகம் தருவார். முடிந்தா சாட்சி சொல்லுங்க. அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இருக்கிற இடத்துல கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றி துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா செய்தி கேட்டாங்கப்பா. பரிசுத்தம் ஓய்வு நாளில் ஆலயத்து போயிட்டு இருக்காங்க. ஜெபிக்கிற குடும்பத்துல என்னென்ன உபத்திரக்கோ என்னென்ன பிரச்சனை இருக்கோ கர்த்தருடைய ஆவியான பேசியிருக்கிறீங்க. அப்பா, உலக ரட்சகர் அப்பா, நீங்க இறங்கி வரணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அப்பா உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. இணைந்துகிற குடும்பங்கள் விடுதலையாக்கப்படணும்.
எந்தெந்த குடும்பத்துல சர்ப்பத்துல கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்களோ அந்த கிரியைகள் அழிக்கப்படணும் அப்படின்னா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கும்படி தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டீங்க. எந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ளே தேவனுடைய குமாரன் இறங்கி வரணும். நசரேனா இயேசு இறங்கி வரணும். அப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க, பிசாசுடைய பிடியில கட்டப்பட்ட நிலைமையில இருக்காங்க. அந்த கட்டுகள் அறுக்கப்படணும்ப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா மகாராஜா, வாங்கப்பா, வாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திங்கப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்து சந்திங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிப்பட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிப்படும் ராஜா. பலர்களை திறந்து, பண்டசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. வாசல் திறக்கப்படட்டும்ப்பா, வாசல் திறக்கப்படட்டும்ப்பா. மகிமையின் ராஜா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திங்கப்பா. யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசாம இருக்கிறாங்களோ நவமான பாஷைகளை பேச கிருபையின் வரனால் நிரப்புங்கப்பா, ஞான வரனால் நிரப்புங்கப்பா, தீர்க்க தரிசனம் வரனால் நிரப்புங்கப்பா, பரிசுத்தம் வரனால் நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்பா வரங்களால் நிரப்புங்கப்பா. விசேஷமா இவ்வளவு நேரம் ஒருமனப்பட்டு செய்தி கேட்டாங்கப்பா. கேட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் விசேஷமாக அக்னிமயமான தேவன் இறங்கி வரணும்ப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பரிசுத்தவனால் நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமினால் நிரப்புங்கப்பா, கிருபினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறக்கி விட்டு ராஜா. ரீபா லாபா ராபா தூரா பாலா ரஷா தூரா பாலா ரக தல பாலா ஹோரா பாலா ரபு ஷபல பல பல ஹொரது ರೀಗಾಲ ಬಲ ಹೊರದರಿ ಬರಿ ಕಬದುರಿ ಶಂತ ಟಲಬ ಕಬದು ಬೆಕ್ಕೆದುನ ರೀತಾ ಟಲ ಪಾಪ ರಶತ ಟಲ ಬಲ ಹೊರದು ರಾಲ ಬರ ಹೊದುರ ಬಲ ಕಬದು ಬೆಕ್ಕೆದುನ ರೀಮಾಲ ಹೊದನೆ ಮೇಸಿ ಶಬಲ ಬಲ ಹೊರದು ಶೇ ಕಬದುರಿ ಬಿ ಕಬದು ಬೆಕ್ಕೆದುನಿ ಶಂತ ಟಲಬ ಕಬದು ಬೆಕ್ಕೆದುನ ರೀಮಾಲ ಬಲ ಬರ ಶಬಲ ಬ ಕಬದು ಬೆಕ್ಕೆದುನ ரேஹால மலார சந்த டலபா கபுது பெக்கேதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டுப்பா, எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டுப்பா. ஏசு கிறிஸ்து நாமத்துல நிரம்பட்டும். ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேச கிருபைகளை தாங்கப்பா, கிருபைகளை தாங்கப்பா. ரே பாப்பா பா லா தோ ராதோ டோ லமா தட்டா நமஹோ பா ஜிபி ஜிபா பாபா துரா பஹதுரி பிலா பலா பலா ரதுரா பலா ரபது ஹபா பா சேதேரி பிலா பௌ லதனி மஹபலா ஹதனி மஹுபஹா ரிஹபா ஷபௌ தஹனா ஹமஹ தனி மிஹபலா ஹதி ரிபலா லிபலா பது ஹபா ஹதனி மிஹபலா ஹரது ரிதலா பர ஷந்தா டலபா கரதிரி பெக்கபதுரி கபலா லிகாட்டா தட்டா பலா பருதுனி மெக்கலா கரதுரா பலா. எல்லாருடைய பாத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரப்பப்படட்டும்பா, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நிரப்பப்படட்டும்பா. ஷீகாபாத ராகோட்டோ தோட்டோரோ லா தாட்டா பாபா ரேதே டெனமா லிமாகோ லாகா லா சேகே லா லிகாபோரா தாட்டா நமாகரா தாட்டா லா ரதுரபலா ரதுனி மெஹி பிலாபா ரதுரா பாலா ரதுரா பாரா பதுரா பாலா ரஷத ரபலா ஹதரி பிலா லீதா லாபலா பலவ ரதுரா பர பதுனி ஹி மஹாது நாஹத நிமேசி தினமா லஹிபலா திரி பிகவோ லாக்கா டாத்து ஹோ பிசே காலபோ பிலா லீசத் நாமா சேதினேஷ ரிஷல பஹோ பிலா லாசிபி ஹபா லாசினி மி பிலா பௌரு தினமாரது ரதுனி மெல ஹதரி மெஹி பிலா ஹாசி நாம ஹோ பா தினே மெஹி பிலா ஜினி மெஹி பிலா ஹோ பஹாத்ரி மி கபது பிக்கேதுனா. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பட்டும்பா. நவமான பாஷைகளை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும்பா. உன் வாயை விரிவா திற என்று கதை சொல்லிட்டார். ரீஷா லபஹு பஹாதி பிஹி பிலாஹரது ரீதா நாம ரது நாம ரஷத ரப லா கபுதுபெக்கேதுனா. எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறோங்களோ நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும்பா. உமக்காக கனி கொடுக்கணும்ப்பா, மிகுந்த கனி கொடுக்கணும்ப்பா. அப்பா கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும்ப்பா. Duhau hasi biho shabaha de nemaha bahash deri kanto rabala ladari bihbala zibi kalabu shadari bikabudu bekeduna. நற்கிரி சிறப்பிள்ளா, நன்மை சிறப்பிள்ளாக அப்பா தான தர்மம் சிறப்பிள்ளா மாறணும்ப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்துருக்கான், கிருபை தாங்கப்பா. தூன ஹசிதி நேஷதி பிஹுபி ஹசிதி பிகபுது பெக்கிதுனா ஷாலபார துட்டோ லபாஸ் திரிபி ஷகலஹு ஹோ பிகபுது பெக்கிதுனா ரிபஹு பிஹா பிஹா ஹபிலா 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 ஷபஹு ஹது ஹஃபா லபௌஷாதரி பிகதுரபலா. சிலருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது, நாவை தொட்டு விட்டார். சில குடும்பத்துல நவமான பாஷைகளை தந்து விட்டார். விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டீர்கள். இந்த நாளிலும் இணைந்துகிற குடும்பங்கள் நீங்கள் பாக்கியவான்கள்.
நன்றி. தேங்க்யூப்பா. உங்களுடைய கருத்தில் பண்ணிடுறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா கருத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பின கிருபைக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாள் திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. ஆலயத்துக்கு கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்துக்கும் அதை வேலைடைங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ பலவீனத்தை நீக்கி பூர்ண சுகம் தாங்க. ஆலயத்தில் நாட்டப்படக்கிறத கிருபை செய்யுங்க. இந்த நாள் முழுவதும் கத்தை பொறுப்படுத்துவங்க. உங்க நாம மையமிடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கத்தருடைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆலயத்துக்களையும் போங்க. கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.